ஒருநாள் கையில் ஒரு தெய்வீக பழத்தை பிடித்துக்கொண்டு சிவபெருமான் மகிழ்ச்சியாக கூறினார், இந்த பழம் மிக விலை மதிப்புடையது. உலகை முழுவதும் ஒருமுறை சுத்தி வந்து முதலில் வரும் ஒருவனுக்கே நான் இது கொடுப்பேன். முருகன் உடனே தனது மயிலில் ஏறி வானத்தை கடந்து பறந்தார். மலைகள், கடல்கள், விண்மீன்கள் அனைத்தையும் மீறி உலகத்தை தேடி ஓடினார். ஆனால் விநாயகர் என்ன செய்தார்? அவர் அமைதியாக அம்மையும் அப்பனையும் சிவனையும் பார்வதியையும் சுத்தி வந்து நின்றார். சிவன் சிரித்தார். விநாயகா, நீ உலகம் சுத்தவில்லையே? அதற்கு விநாயகர் தலையை குனிந்து சொன்னார், அப்பா, உலகத்தை கண்டுபிடிக்க நான் வெளியில் ஓட வேண்டியதில்லை. உங்களை சுற்றினாலே எனக்கு உலகம் கிடைத்து விடுகிறது. அம்மை, அப்பனே உலகத்தின் அடிப்படைகள். அன்பும் ஞானமும் தான் உண்மையான உலகம். உணர்ந்தவனே வெற்றி பெறுகிறான் என்று கூறி அந்த பழத்தை விநாயகரின் கையில் வைத்தனர். அந்த பழம் வெறும் பழம் அல்ல, வாழ்க்கையில் எதை சுற்றி ஓடுகிறான் என்பது முக்கியம். உண்மையான உலகம் நம்மை நேசிப்பவர்களின் முன்பே இருக்கிறது என்பதையே விநாயகர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.